வணக்கம். நாம் இன்றைக்கி தமிழ்நாடுன்னு கொண்டாடிட்டுருக்கிற இந்த மாநிலம் மதராஸ் மாகாணம் அப்படின்ற பெயர்லேருந்து தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் கோரி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து ஒருத்தர் உயிர் நீத்திருக்கார், இதுக்காக போராடி ஒருத்தர் இறந்திருக்கார் அப்படின்றது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி அவர் போராடி 76 நாட்களுக்கு பிறகு இறந்த பிறகு மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் அப்படின்றது ஒன்று 14 ஜனவரி 1969 கொண்டு வரப்பட்டு தான் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆம், அவர்தான் சங்கரலிங்கனார். காந்தியவாதியும் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரரும் ஆவார். 1895 விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலைமேடு அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த கருப்புசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சார். ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று இதைத் தொடர்ந்து 1956 மதராச மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தை தொடங்குகிறார். பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 1956 ஜூலை 27 அன்று விருதுநகரில் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இந்த உண்ணாவிரத போராட்டம் 75 நாட்களை கடந்து சங்கரலிங்கனார் உடல் நலிவுற்றதால் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி CN அண்ணாதுரை, மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்தும் அதை ஏற்கவில்லை. 1956 அக்டோபர் 13 அன்று உண்ணாவிரத போராட்டத்தில் 76ஆம் நாள் சங்கரலிங்கனார் உயிர் நீத்தார். இவ்விதமாக சங்கரலிங்கனார் தமிழ்நாடு அப்படின்ற பெயர் மாற்றத்திற்காக அதை வலியுறுத்தி 76 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து இறந்திருக்கார் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.